வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். சென்னையிலிருந்து திருச்சிக்கு வெறும் 3 மணி நேரத்தில் செல்லும் வகையில் அமைய உள்ள புதிய பசுமை வழி விரைவு சாலை திட்டம் பற்றின முழுமையான தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் NHAI இந்த பிரம்மாண்ட திட்டத்திற்கான ஆரம்ப கட்ட பணிகளை தற்போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. இந்த திட்டத்தின் முக்கிய சிறப்பம்சங்கள்: இந்த திட்டத்தின் ஒட்டுமொத்த நீளமானது சுமார் 300 கிலோமீட்டர் வரை ஆகும். மேலும் இந்த திட்டத்தின் மொத்த மதிப்பு சுமார் 20,000 கோடி வரை. அடுத்ததாக சாலையின் கட்டமைப்பு 6 வழிச்சாலையாக அமைய உள்ளது. அதாவது குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே வாகனங்கள் உள்ளே வரவும் வெளியேறவும் முடியும். அனுமதிக்கப்படும் வேகம் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வகையில் இந்த சாலையானது வடிவமைக்கப்படுகிறது. பயண நேரம்: தற்போது சென்னை டு திருச்சி இடையே பயணிக்க 5 முதல் 6 மணி நேரம் ஆகும் நிலையில் இந்த புதிய விரைவு சாலை மூலம் அது வெறும் 3 மணி நேரமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புதிய சாலையானது சென்னை வெளிவட்ட சாலையில் உள்ள சிங்கப்பெருமாள் கோவில் அருகே தொடங்கி திருச்சி வரை அமைய உள்ளது. இது தமிழ்நாட்டின் 12 மாவட்டங்கள் வழியாக கடந்து செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த வழித்தடத்தில் காவேரி ஆற்றின் குறுக்கே ஒரு புதிய பிரம்மாண்ட பாலம் கட்டப்பட உள்ளது. மேலும் தற்போதைய GST சாலைக்கு இணையாக சுமார் 90 மீட்டர் அகல நிலப்பரப்பில் இந்த புதிய வழித்தடமானது அமைய உள்ளது. இது தற்போதைய குடியிருப்புகளையோ அல்லது போக்குவரத்து சாலைகளையோ பாதிக்காதவாறு முற்றிலும் புதிய பாதையாக உருவாக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் தற்போதைய நிலை மற்றும் சவால்கள்: சமீபத்தில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதல்வர் இத்திட்டத்தின் பொருளாதார முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். மாநில அரசும் இதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கும் என உறுதியளித்துள்ளது. மேலும் வருவாய்த்துறை, சுற்றுச்சூழல் துறை மற்றும் மாநில நெடுஞ்சாலை துறையினருடன் இணைந்து NHAI அதிகாரிகள் இதற்கான முதல் கட்ட ஆலோசனை கூட்டங்களை நடத்தியுள்ளனர். இந்த வழித்தடம் சில காடுகள் மற்றும் மலைப்பாங்கான பகுதிகள் வழியாக செல்வதால் நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் சுற்றுச்சூழல் அனுமதிகள் பெறுவது தற்போதைய முக்கிய சவால்களாக உள்ளன. சென்னை டு பெங்களூரு விரைவு சாலை திட்டத்திற்கு பிறகு தமிழ்நாட்டின் 2வது பெரிய தேசிய விரைவு சாலை திட்டமாக இது அமைய உள்ளது. இது பயன்பாட்டிற்கு வரும்போது மத்திய மற்றும் தென் மாவட்டங்களுக்கான போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறைந்து வர்த்தகம் மற்றும் பொருளாதாரம் பெருமளவில் வளர்ச்சியடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.